ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு தெலுங்கில் வெளியேறிக்க கலிங்கா மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மைஸ்ட்ரி த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இதை தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. என்னமான ஸ்டோரினா, ஒரு நரசிம்மர் யாரோ காமிக்கிறாங்க. அவர் அழிப்பதற்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு போராடுறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தர் பார்த்தா வேஷம் போட்டு அதை அழிக்கிறாங்க. இது ஸ்டார்டிங் கதையாக கொண்டு போயிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கையை வெட்டி சாப்பிட்றாங்க, காதை வெட்டி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா மர்மமான முறை ஏற்படுது. இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த தலைவர் இருக்காங்க பாருங்க, அந்த அவங்களுக்குன்னு ராஜா இருப்பார் அந்த கிராமத்துக்குன்னு, அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அவர் இதுக்கு என்னமான சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் குதிரை எடுத்து கிளம்பி எங்கேயோ போகிறாரு. அதுக்கப்புறம் கதையை கட் பண்ணி திரும்ப ஒரு கிராமத்துக்கு கொண்டு வராங்க. இருந்தாலும் அந்த கிராமத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறையா மந்திரிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கு உள்ளே போகக்கூடாது, அப்படியே உள்ளே போனால் 2 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற ஒரு அமோனிஷமான சக்தி எல்லாருமே சாப்பிட்ருது. நடுநடுவில் பார்த்தா அந்த அமோனிஷத்தை காமிக்கிறாங்க, அது சாப்பிட்றத காமிக்கிறாங்க. இது கடைசியாக அந்த அமோனிஷம் எதுக்காக வந்துச்சு, அதுக்கான கதை என்ன, இதுதான் மொத்த பிளாட்ஃபார்மாக கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு மைஸ்ட்ரி த்ரில்லே சொல்லலாம். ஸ்டார்டிங்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாகவே த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் நடுநடுவில் பார்த்தா இந்த அமோனிஷத்துக்கான ஒரு மிருகம் மாரி அதை காமிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சல் ஃபில்ம்னே சொல்லலாம். கடைசியாக அந்த மிருகத்தை எப்படி அழிச்சாங்க, அது ஏன் வந்துச்சு, அதுக்கும் ஒரு ஸ்டோரியை பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக நல்லாவே போயிருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஒர்த் டு வாட்ச்னே சொல்லலாம். டீசென்ட் வாட்சபிள் மூவி தான், எல்லாருமே பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்குது. குழந்தைங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாரி பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் மட்டும் பார்க்க பாருங்கள். ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தா ஒரு பேய் சாமி அந்த மாதிரி கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகி தான் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச மூவி தான். நிறையா த்ரில்லர்ஸ் கொண்டு போயிருக்கு. சாங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஒரு சில காமெடியாக இருக்கட்டும், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறையா த்ரில்லிங்காக இருக்குங்க. பல பேய் படத்தை ஓரளவுக்கு த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம்னே சொல்லலாம். நம்ம ரேட்டிங் பார்த்தா 5க்கு 4 கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா போச்சு த்ரில்லிங்க. இந்த படம் பார்த்தவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.